பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் ஹாப்பி பிளஸட் தேர்ஸ்டே. ஏல்பெத்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவ ஜனமே, இந்த நெல்லு காலங்களில் நாம் கர்த்தரை நோக்கி மனம் திரும்ப ரிப்பன் அண்ட் ரிட்டர்ன் டு காட். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிகள் 3 அதிகாரம் 20வது வசனத்தை, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நம் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாத சந்ததியிலிருந்து பிறந்த நாம் பொல்லாங்கான காரியங்கள், அக்கிரமங்கள், பாவ சிந்தனைகள் எல்லாவற்றிலும் விலகி மனம் திரும்பி தேவனுக்குள்ளாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஹல்லேலூயா கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வாஞ்சிக்கிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், நமக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறாரு. 22வது வசனத்தில் அவர் சொல்வதை கேளுங்கள் என்றார். ஆண்டவராகிய கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசத்துக்கு முன்பாக மனம் திரும்புதலுக்கு வேண்டி அவர் பாடுகளை, ஹல்லேலூயா, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், நமக்காக அவர் பாவமாகிய சிலுவையில் அவர் ஏற்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆயத்தப்படுகிறார். தேவ ஜனமே, நீங்கள் ஏன் மனம் திரும்பாதபடி இருக்கிற காரியங்கள் என்னவா இருக்கும்? பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையில் நடக்க வெறுப்பு உங்களுக்கு மனதில்லையா? இதயம் மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். தேவ ஜனமே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பாவங்கள், ஹல்லேலூயா, வாயில் நம்ம சொல்லிடுறோம், ஆனால் இருதயத்தில் கெட்ட சிந்தனைகள். ஹல்லேலூயா. தேவன் தன் பாவங்களை நினைவில் வைத்து கொள்ளாமல் முழுமையாக மன்னிக்கிறார். தேவ ஜனமே, நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார், நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறார். தேவனிடத்தில் உண்மையாய் சேருவோமா? உண்மையான மன்னிப்பு, சமாதானம், புத்துயிர், நித்திய ஜீவன் அவர் மட்டும்தான் தருவார். ரிப்பண்ட் அண்ட் ரிட்டர்ன் டு காட். வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி இருக்கிற உங்களுடைய எல்லா விதமான பாவம், எப்படியாப்பட்ட பாவமானாலும் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ரிஃப்ரெஷ் செய்ய அழைத்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ரிப்பண்ட், ரிட்டர்ன் அண்ட் ரிஃப்ரெஷ். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சேருவோம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, அப்பா, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எசப்பா, அருமையான இந்த அதிகால வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 40 நாள் ஆண்டவரே, இந்த லென்ட் டேஸ்கில் எங்களை மீண்டுமாய் சீர்தூக்கி பாருங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க எசப்பா, எங்களை புதுப்பியுங்க ஆண்டவரே. அப்பா, we are coming into your mighty presence, Father God. வாலிப பிள்ளைகளை குணப்படுத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமான வாழ்க்கையை காண்பித்து தாங்க சுவாமி. பாவத்திலிருந்து விடுபட உதவி செய்யுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் bless you.